பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன், பிரெட் அல்வா, வாவ். இது வந்து மட்டன் சுக்கா. நல்ல உணவு வாயில் பட்டுதுன்னா வாவுங்கிற வார்த்தை வந்துருங்க. அப்படி ஷைனிங் சிக்கன் லெக். ஒவ்வொரு ஊர்லேயும் கிடைக்கிற ஸ்பெஷலான பலகாரங்களை வீட்டில் உட்காந்தபடியே எப்படி ருசி பார்க்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் பிரில்லியன்ட் ஐடியா. www.gramongo.com உள்ளவே ஆர்டர் பண்ணால் நம்ம வீட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா விதமான ஸ்பெஷல் பலகாரங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ண பலகாரங்கள் தான் இன்றைக்கி வீட்டுக்கு வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி கடல மிட்டாய், ஊட்டி வர்க்கி, எஸ்ஆர்எம் ஈரோடு எஸ்ஆர்எம்லேருந்து ரெகுலர் அசார்டட் ஸ்வீட்ஸு எல்லாமே வந்திருந்தது. நாங்கள் ருசி பார்த்த வரைக்கும் எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. இந்த gramongo.comல நம்ம ஆர்டர் பண்ண அன்னைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ இமிடியேட்டாக நம்மளுக்கு ஷிப்பிங் பண்ணிடுவாங்க. இந்தியா யூஎஸில் இருக்கிறவங்க gramongo.com வெப்சைட்டில் விசிட் பண்ணி அந்த ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை காலம் மட்டும் இல்லாமல் சாதாரண சமயங்கள்லையும் நம்மளுக்கு ருசியான பலகாரங்கள் வேணும்னா நீங்கள் www.gramongo.com விசிட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணலாம். பண்டிகை கால சலுகையாக நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு, அதாவது பர்டிகுலராக இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ப்ளூ அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, மறந்துடாதீங்க. தீபாவளி அன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் பட்டாசு வெடிக்க போயிடுவாங்க. பெரியவங்க டிவியில் பட்டிமன்றம் சிறப்பு நிகழ்ச்சின்னு பார்க்க உட்காந்துருவாங்க. கஷ்டப்பட போகிறது யார்? வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். அந்த கஷ்டம் எதுக்குங்க கொடுக்குறீங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு? அவங்க ஜாலியாக இருக்கக்கூடாதா என்ன இந்த தீபாவளிக்கு? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. தொடர்ந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் குக்குடு ஃபுட், அப்படி சூப்பர் ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஹோம் குக்டு நான்வெஜ் ஃபுட்டு வந்து வீட்டுக்கே கொடுக்குறாங்க ஒரு வீட்டில் இருந்து. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிங்க. அவங்க ஒரு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா பயங்கர பேஷனேட்டாக வீட்லேயே வந்து சுவையான பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியெல்லாம் வந்து சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி ரைஸ் அரிசி, இதுனா இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுக்குறாங்க. மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு நான்வெஜ் ஐட்டம் நேம் பண்ணிங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. தீப்தி பிரியாணி அப்படின்னு ஆர்எஸ்புரத்தில் இருந்து. ஸோ இந்த தீபாவளிக்கு அவங்க ஒரு சூப்பரான காம்போ, 2 காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு மட்டன் காம்போ, ஒரு சிக்கன் காம்போ, பிரியாணி காம்போ. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து அந்த பிரியாணி காம்போஸ் நான் வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இருக்குது. ஓகேங்க, இப்போது பிரியாணி நல்லா சுட சுட வந்திருக்கு. அட்டகாசமான அப்படியே வாசம் அப்படி உள்ளே வந்தோடனே அப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் என்ன இருக்குன்னு. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரக சம்பாலையும் பிரியாணி செய்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ்லேயே செஞ்சு கொடுக்குறாங்க. தீப்தி பிரியாணி அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சுருக்காங்க. அவங்களோட ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நியூ இயர்லாம் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சரியான வாசம் ஓப்பன் பண்ணோன்னே. ஓகே, இப்போ நான் வந்து மட்டன் பிரியாணி காம்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து 2 கிலோ கொடுத்து விட்ருக்காங்க. 2 கிலோ அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 4 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. இதுக்கு வந்து சிக்கன், பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன், பிரெட் அல்வா, வாவ். இது வந்து மட்டன் சுக்கா, வாவ். தயிர் பச்சடி என்ன ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது, வாவ் சூப்பர். பயங்கரமான தயிர் பச்சடி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி, பரோட்டா ஊற்றுற குருமா மாதிரி இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்து விட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, தீபாவளி அன்றைக்கி மத்தியானம் மட்டும் இல்லைங்க, நைட்டுக்குமே வச்சுக்கலாம். அது 8 பேர் சாப்பிட்ற காம்போ வாங்கினீங்கன்னு வைங்களேன், நைட்டுக்கும் வச்சுக்கலாம். அந்த பிரியாணி, இந்த கிரேவி இதெல்லாம் நம்ம நைட்டுக்கும் வச்சுக்கலாம். சூப்பர். ஓகேங்க, இப்போ இந்த மட்டன் பிரியாணியில் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மட்டன் பிரியாணி டப்போட அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு பிரியாணி இருக்குது. அதாவது 2 கிலோ பிரியாணி. இது வந்து 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி, 1/2 கிலோ மட்டன் போட்டு செய்கிறது. ஸோ நீங்கள் அவங்களோட அந்த ஃபேம்ப்ளெட் பார்ப்பீங்க வீடியோவில், அதில் 1/2 kgன்னு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசியோட அளவு. குக் பண்ணதுக்கப்புறம் வந்து இது 2 கிலோவாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த காம்போவில் வர்றது பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா வந்து 1/4 கிலோ கொடுப்பாங்க. அப்புறம் சில்லி சிக்கன் வந்து 1/2 கிலோ, பெப்பர் சிக்கன் 1/2 கிலோ, கூட வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரெட் அல்வா வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் சிக்கன் சால்னா. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி காம்போ. வாவ், செம. சிக்கன் பிரியாணி காம்போலையும் பார்த்தீங்கன்னா 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு, அதாவது 2 கிலோ வெயிட் இருக்கிற சிக்கன் பிரியாணி. அதுக்கு கூட வந்து 1/2 கிலோ பெப்பர் சிக்கன், 1/4 கிலோ மட்டன் சுக்கா, 1/2 கிலோ சில்லி சிக்கன், அப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சின்ன டப்பாவில் பிரெட் அல்வா கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ அடுத்து என்னங்க டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி வாசம், வீடு ரூம் ஃபுல்லாக வாசனையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். வழக்கமாக நம்ம பிரியாணி அன்பாக்சிங் வீடியோவில் நிறைய ஃப்ளிப் பண்ணி எடுப்போம். இன்றைக்கி ஃப்ளிப் பண்ண வேண்டாங்க. ஏன்னா ஃப்ளிப் பண்ணால் இப்போ கோயம்புத்தூரில் கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது, சீக்கிரமாக ஆறிடும். அப்புறம் மற்றவங்கெல்லாம் சூடாக சாப்பிட முடியாது. நம்ம வேணுங்கிற அளவு மட்டும் எடுத்துக்கலாம்.
பாருங்கள், மட்டன் பிரியாணியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் போட்டு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி போட்டு செய்கிறது. செம சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்காங்க பிரியாணியில் மட்டன். நல்ல ஒரு ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் ஒரு வாசம் வருது. எல்லாத்துக்கும் பிடிச்ச பிரெட் அல்வா கொஞ்சம் எல்லாம் இந்த சென்னையில் பிரியாணி வீடியோஸ் பார்த்து இப்போ கோயம்புத்தூருக்குள்ளேயே பிரெட் அல்வா வந்தாச்சு. இந்த காம்போட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் சுக்கா தான். உங்களுக்கே தெரியும் மட்டன் சுக்கா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணால் எந்த அளவுக்கு சார்ஜஸ் இருக்கும்னு. இது வந்து ஹோம் குக்குடு மட்டன் சுக்கா, பெப்பர் சிக்கன். அடுத்து சில்லி சிக்கன் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்க முடியல என்னால். அந்த அளவுக்கு சரியான ஒரு அப்படி டெம்ட் ஆகுது பார்க்குறதுக்கு. அது மட்டன் சுக்கா வா 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 வான்னு கூப்பிடுது, அந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பிரெட் அல்வாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தீபாவளிக்கு வர்ற உணவு ஸ்வீட்டோட தானே ஸ்டார்ட் பண்ணணும். பிரெட் அல்வா நல்லா நெய்யெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. எடுக்கிறப்ப அப்படி சூப்பராக இருக்குது. வாவ், நல்ல உணவு வாயில் பட்டுதுன்னா வாவுங்கிற வார்த்தை வந்துடுங்க. அது யாரும் சொன்னாலும் நிற்காது. சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணிலேருந்து நான் ஒரு போர்ஷன் எனக்காக போட்டிருக்கேன். ஸோ மட்டன் பிரியாணி பாருங்கள், என் இலையில் இவ்வளோ போட்டிருக்கு. அதை தவிர டப்பில் இவ்வளோ இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பேர் சாப்பிட்லான்னு. நல்லா சாப்பிடக்கூடிய ஆளுங்க 4 பேர் சாப்பிட்லாம். நான் 2 பேர் நல்லா சாப்பிடுவாங்க, 2 பேர் ஆவரேஜாக சாப்பிடுவாங்க அப்படின்னா இனிமேல் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோமா? அந்த அரோமாவே சொல்லிச்சு ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது இந்த பிரியாணி அப்படின்னு. டேஸ்ட் வந்து அதை ப்ரூவ் பண்ணிருச்சு. நல்ல ஒரு, அதாவது வீட்டில் பிரியாணி செஞ்சு அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டு பிரியாணி மாதிரி நல்ல ஒரு அரோமா, நல்ல டேஸ்ட்டு. ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. சீரக சம்பா அரிசி பிரியாணி. இந்த லைட்டாக தேவையான அளவு புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. மட்டன் பீஸஸும் அருமையாக வெந்திருக்கு, அப்படி நல்ல குக்காக இருக்குது. அப்படி மெல்ட் ஆகுதுங்க வாயில். நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது பிரியாணி. நல்லா டெண்டர் மட்டன் பீஸோட நல்ல குவாலிட்டியான பிரியாணி கிடச்சிது அப்படின்னா சாப்பிட்றப்போ அவ்வளோ டிலைட்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெண்டர் மட்டன் பீஸும் ஒரு காரணம் அந்த மட்டன் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது. அட்டகாசமாக இருக்குது. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சா எல்லாமே டிக் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுவையான பிரியாணி கொஞ்சம் அப்படியே வெங்காய பச்சடியை போட்டு புரட்டி சாப்பிடலாம். இந்த வெங்காய பச்சடி பற்றி நான் சொல்லி ஆகணும். நல்லா திக்காக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ் அண்ட் நல்ல ஒரு திக்கான கர்ட். வெங்காய பச்சடிக்கே வந்து தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. சரி, அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற காம்போ இந்த குவாலிட்டியை வச்சு சாப்பிட்றப்போ இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் தெரியுது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பெப்பர் சிக்கன் டேஸ்ட் பண்ணலாம். இந்த சைட் டிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்போடு தான் வரும், அதில் போன்லெஸ்ன்னு அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இந்த காம்போவில் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் ப்ரைஸ் பாயிண்ட்டு. நல்லா இந்த பெப்பர் நிறைய போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது பெப்பர் சிக்கன். இந்த ஆஃப்டர் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே இந்த தேவையான அளவு கிரேவி, அப்படியே இந்த ஒரு ஆயில் கலந்து அந்த கிரேவி கூட சாப்பிட்றப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா ஸ்பைஸியாகவே இருக்குங்க. ஆனால் பெப்பர் சிக்கன் நல்லா காரசாரமாக இருக்குது. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா மைல்டு ஃப்ளேவர்டாக இருக்குது. ஆம்பூர் பிரியாணின்னு உங்களுக்கு தெரியும், ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. அதுக்கு வந்து இந்த மாதிரி சைட் டிஷ் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். சில்லி சிக்கன் நானே வந்து இவங்ககிட்ட நான் செப்பரேட்டாக நிறைய டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து ஏதாவது குழம்பு ஏதாவது செய்கிறப்போ சில்லி சிக்கன் ஒரு போர்ஷன் இவங்ககிட்ட வாங்கிக்குவேன். நல்லா செய்வாங்க அவங்க. சில்லி வந்து வித் போனோட தான் வரும். சில்லி சிக்கனும் நல்லா டேஸ்ட், நல்லா அந்த மசாலா, சில்லி மசாலாவோட டேஸ்ட் நல்லா இருக்குது. இவங்க வந்து ஒரு ஹோம் குக்குடு ஃபுட் அப்படிங்கிறதுனால ஆயில் பற்றி நம்ம ஒரே பண்ண வேண்டாம். ஆயில் நல்லா இருக்குது உங்கள்கிட்ட. அதே மாதிரி உங்களுக்கு இந்த உணவு வந்து ஆர்டர் பண்ணணும், தீபாவளி அன்னைக்கு இந்த காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சனிக்கிழமை ஈவினிங் கூட நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டயத்துக்கு வந்துடும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல யாராக இருந்தாலும் ஆர்டர் பண்ணால் அவங்களுக்கு பண்ணுறது கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ணிடுங்க.
அப்படியே நீங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையில் தான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 8-8:30 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ கையில் மட்டன் சுக்கா எடுத்துருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா அப்படி தேவையான எண்ணெயெல்லாம் போட்டு நம்ம கோயம்புத்தூர் சுக்கா நல்ல ஒரு ஃபேக்ட்ரி பீஸ் வந்துருக்கு. இது வந்து கண்டிப்பாக பிரியாணி கூட ஒரு சாப்பிடணும். மட்டன் சுக்கா வந்து நான் எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லா இருக்குது. மட்டன் சுக்கா நான் சரி இந்த பெப்பர் சிக்கன் மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு நினச்சேன். பட் நல்லா அப்படி தலான்னு இருக்குது அப்படி சாப்பிட்றதுக்கு. இந்த பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. மஸ்ட் ட்ரை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மட்டன் வந்து நல்லா இளம் கறி. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். இப்போது இந்த காம்போவில் வந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் சிக்கன் பிரியாணிக்கு சேம் தான். பிரியாணி மட்டும் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போல தெரியுது. ஆஹா, செம. எனக்கு கண்டிப்பாக வேணும். பசிக்கும்ல. ஓகே கைஸ், ஆமாம் 4 லெக் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 4 பேர் சாப்பிட்லாம். 4 லெக் பீஸோட இந்த பிரியாணி கொடுத்துட்றாங்க. 4 லெக்கோட ஒத்தையாளவே அடிக்கிற ஆளுக்கு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஆள் நானே முடிச்சிடும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஷைனிங் சிக்கன் லெக். அது என்னமோ தெரியலைங்க, சிக்கன் லெக்கை பார்த்தா யாராக இருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். சூப்பர். இந்த பிரியாணி வந்து அவங்க அப்படி தனியாக பாத்திரத்தில் ஆரம்பத்தில் தனியாக செய்கிறது, சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டு. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வரையில் நான் என்ன சொல்லட்டுமா, உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹோம்லி டேஸ்ட்டுங்க. எண்ணெயெல்லாம் கரெக்டாக இருக்குது, நெய்யெல்லாம் அளவாக போட்டிருக்காங்க. அப்படின்னு சிக்கன் லெக் எடுத்து அப்படி பைட் பண்ணிடுவோம். பெர்ஃபெக்டாக வந்துருக்கு. மட்டனோட சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும் சமைக்கிறப்போ. எப்போவுமே வந்து சிக்கன் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணியோட கொஞ்சம் ஸ்டிக்கியாக தெரியும். மட்டன் பிரியாணி கொஞ்சம் பொலபொலன்னு தான் இருக்கும். இது அதே மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படி இந்த வெங்காய பச்சடியோடு எடுத்து, வெங்காய பச்சடி வந்து உண்மையிலே டாப் குவாலிட்டி வெங்காய பச்சடி, ஃபுல் மார்க்ஸ். அதே மாதிரி சிக்கன் பிரியாணி காம்போ ஆர்டர் பண்ணவங்களுக்கு குட் நியூஸ் என்னென்னா மட்டன் சுக்கா கொடுக்குறாங்க அந்த காம்போவில். இதே சுக்கா தான், அது வந்து தனியாக இருக்குது. பட் இதே சுக்கா தாங்கிறதுனால தனியாக போட்டுக்கல. இதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இந்த கிரேவியோடு எடுத்து அப்படி இந்த பிரியாணியில் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து சைட் டிஷ்ஷஸ்லேயே என்னோடய பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா. அள்ளிட்டாங்க அப்படி. சில்லி சிக்கனும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஸ்பைசி பிரியர்களுக்கு பெப்பர் சிக்கன் அதுவும் ட்ரை பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் இந்த கிரேவி, சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அப்படி பிரியாணியோட சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் நைட் ஏதாவது வீட்டில் தோசையோ சப்பாத்தியோ செஞ்சு கூட அந்த கிரேவி வச்சுக்கலாம். நல்ல குவான்டிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா கிரேவி அதே மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் இருக்கிற தீப்தி பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஹோம் கிச்சன், அவங்ககிட்ட இருந்து இன்றைக்கி வந்து 2 விதமான காம்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மட்டன் பிரியாணி காம்போ, ஒரு சிக்கன் பிரியாணி காம்போ. நான் வந்து அவங்களோட ரெகுலர் கஸ்டமருங்க. நம்ம ஆல்ரெடி இவங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷலாக காம்போஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. உண்மையிலே டேஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சிக்கன் பிரியாணியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லெக் பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 4 லெக் பீஸ் இருக்குது 4 பேர்த்துக்கு. மட்டன் பிரியாணி 1/2 கிலோ மட்டன் 1/2 கிலோ ரைஸ் போட்டு செய்கிறது. நல்ல பீசஸ் இருக்குது, ஓரளவுக்கு நிறையாவே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சைட் டிஷ்ஷஸில் நான் சொன்ன மாதிரி மட்டன் சுக்கா வந்து உண்மையிலே தனியாக அப்படி நின்றுது. இன்றைக்கி அப்படி கொடி பிடிச்சிட்டு நின்றுது, நான் தான் அப்படின்னு. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பிரெட் அல்வா ஆரம்பத்தை சாப்பிட்டோம்ல, அதுவும் வந்து அம்சமாக இருந்தது. சென்னையில் கொடுக்குற பிரெட் அல்வாவுக்கு ஈடு இணையா அப்படி நின்றுது. ஸோ இவங்ககிட்ட எப்படி ஆர்டர் பண்ணுறது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோலையும் வரும். அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வரும். அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரிஃபரபிளி தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி நைட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டான் டயத்துக்கு வந்துடும்.
டெலிவரி சார்ஜஸ் வந்து உங்கள் தூரத்துக்கு தகுந்த மாதிரி அப்ளிகபிள். உண்மையிலே கொடுக்குற காசுக்கு ரியல் ஒர்த்துங்க. இந்த மாதிரி 4 பேருக்கு இவ்வளோ சைட் டிஷ்ஷோட நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டா கண்டிப்பாக இதை விட ஜாஸ்தியாகும். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வீட்டிலே ஜாலியாக அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்றலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இந்த தீபாவளிக்கு வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஓய்வு கொடுங்க, அவங்களும் தீபாவளி கொண்டாடட்டும் உங்களோட. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன். விஷ் யூ ஆல் எ வெரி வெரி ஹாப்பி எக்ஸைட்டிங் ப்ராஸ்பரஸ் தீபாவளி 2022. பாய், டாடா, சி யூ. இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தீபாவளி பரிசாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஜம்ப் ஆகணும். அப்படி ஒரு 1000 பேர் டக்குன்னு ஜம்ப் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பாய்.